உங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், மக்கள் சக்தி இருக்கும் போது பராசக்தி ஒரு ஆள் கிடையாது. ஸோ மக்கள் சக்தி எந்த சக்தியை போய் எந்த டிவியில பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி தான் ப்ரோ, தளபதி தான், பராசக்தி ஓர போடும் ப்ரோ. சொல்லுங்க, எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு ட்ரைலர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோ. ஆனா டான் பிக்சர்ஸ் வந்து டாஸ் 1000 கோடி ஊழல்ல சம்பாதிச்ச காசை வந்து இந்த படத்துல போட்டுருக்காங்க. அதை எப்படி வெக்கமே இல்லாம இந்த சிவகார்த்திகேயன் சம்பளம் வாங்கி நடிக்கிறான்னு தெரியல. யாரும் ஈனமான இருந்தா தமிழ் மக்கள் யாரும் பராசக்தி பார்க்காதீங்க. இப்போ ஜனநாயகனா பராசக்தி, அந்த போட்டியில் யார் வின் பண்ணுவா? ஜனநாயகன் தான் ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு? பயமாக படம் டெய்லர் அந்த மாதிரி, இது படம் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. 2026 டிவி ஏரியா வம்சம் ப்ரோ. ப்ரோ ஆப்போசிட்ல பராசக்தி ஏறாங்களே, பராசக்தில ஓடாது, பராசக்தில ஓடவே ஓடாது. 9ஆம் தேதி பாப்பீங்க தியேட்டர் எது வருதுன்னு. இது ஃபுல்லாவே பொலிட்டிக்கல் படமா? ஓட்ட கடி வாங்கியாச்சு, தளபதி தான் ஓட்டு பாத்துக்கோங்க. பராசக்தி அது போயிடாது, அவங்களுக்கே தெரியும். சொல்லுங்க ப்ரோ. படம் பக்காவா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா இருக்கும். ட்ரைலர்ல செதுக்கிருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ. எஸ்கேவா யாரடா 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 போலீஸ் வாழ்க்கை கட்டா, இவன் வாழ்க்கை கட்டா எங்க கெடுக்க முடியாது. அவரே கெடுப்பா போடா எஸ்கேவா வாயில டிஸ்கே. ஏய் ராவண மாவடா ஒத்தல நிக்க ஏமடா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர் அற்புதமா இருக்கு, நல்லா செமையா வந்திருக்கு. 9ஆம் தேதிக்கு ரொம்ப வெயிட் பண்றோம். சரி, இது வந்து ஆக்ஷன் படமா இருக்கா, ஃபுல்லா பொலிட்டிக்கல் படமா இருக்கா? ப்ரோ தளபதி வந்தாலே இப்போ நாங்கள் பார்ப்போம். ஆக்ஷன் படமோ, எமோஷனல் படமோ, ஸ்போர்ட்ஸ் படம் எதுனா நம்ம தளபதி படம் நம்ம எத்தனை வாட்டி தான் போய் பார்ப்போம். இந்த படத்துக்கு போட்டியா பராசக்தி எழுதுறாங்களே, இதுக்கு காரணம் என்ன? சிங்கம் நடந்து போக சொல்ல எலி வந்தா நீங்க எதை கட்டுப்பீங்க? சிங்கம் தானே பார்ப்பீங்க, எது பெருசா இருக்கும் அதுதான் கூட பார்ப்போம். அதெல்லாம் சும்மா பாப்பா ப்ரோ. இப்போதான் சின்ன குழந்தை பிறந்திருக்குது, அதை போய் பார்ப்போமா? தளபதி தான் ப்ரோ நமக்கு என்னைக்குமே. இப்போ கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது, இப்போ இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க போட்டிக்கு. தளபதியால பிரச்சனை கொடுக்குறாங்க, அதெல்லாம் மீறி வந்தவர் தான் ப்ரோ. அவர் பார்க்காத இப்போ அவரு கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, தனியா நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் எப்படிதான் ஜெயிச்சிருவாரு. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஆதரவு டிஎம்கே வந்து ஜெயிப்பன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அத்தனையும் போய் வந்து அவங்க வந்து கனவு காண்டிருந்தாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து கனவு காலங்கள் சொல்றதால இவங்க கனவு காண்டிருந்திருக்காங்க 2026 ஜெயிப்பாங்க. அது சாரி எழுதியாச்சு 2026 தளபதி அவர்களுக்கு. பார்ப்போம் ப்ரோ 2026 மறக்காம ஓட்டு போட்டுருங்க ப்ரோ. தளபதி வந்தால அது தளபதி 7 நாள் வந்து வாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ தளபதி தான் இருக்கிறாங்களே, அதுக்கு எப்படி? ஆளே இல்லை ப்ரோ. அவளா தளபதி கால் வச்சு பையன் அவன் தளபதியா போடுறான். தளபதி எவ்வளோ பெரிய ஆளு, கையில் உச்சம் இவெல்லாம் ப்ரோ. அதெல்லாம் பட் இந்த படத்துல கம்மின்னு சொல்லியிருக்காரு. இது லாஸ்ட் படம் தான், என்னதான் கஷ்டமா இருக்கு. இல்ல வேர்த்து இருக்கா, உங்களுக்கு அழுதுறீங்களா? ஒரே தண்ணியா இருக்கு. பக்கம் அழுகையா தான் வருது. ஏன்னா லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் இந்த ட்ரைலர் பார்க்க முடியுமான்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாங் வருமானது நமக்கு தெரியல. அந்த ஐப் வந்து எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. தளபதி காம்படிஷன்லாம் கொடுக்கறதுக்கு பராசக்திலாம் இது பண்றாங்க, இறங்குறாங்க. அப்புறம் மங்கத்தா ரீலீஸ் ரொம்ப சுத்து போடுறாங்க மாதிரி தெரியுது. மக்கள் சக்தி இவ்வளவு இருக்கும் போது பராசக்திலாம் ஒரு சக்தி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இது பிடிச்சி பாத்தீங்களா? எப்படி இருந்தது? நார்மல் கமர்ஷியல் படம் ட்ரைலர் மாதிரி இருந்துச்சா, இல்ல பொலிட்டிக்கலா இருக்கிற மாதிரி இருந்துச்சா? படம் அந்த ட்ரைலர் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. தளபதியோட ஆக்ஷன் தான் ரொம்ப பூஸ்ட் பண்ணிச்சு. ஸோ அவர் 51 வயசு ஆகுது அப்படின்றதுக்காக இது பழைய படம், அவர் வயசாகிடுச்சு ஒழுங்காக டான்ஸ் ஆட மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். தளபதிக்கு 52 வயசு 51 வயசு கிடையாது, தளபதிக்கு 25 வயசு அப்படின்ற ஒரு படம் தான் இந்த படம். ஸோ நீங்கள் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக கேசரி அல்வா அப்படின்னு நினச்சி வந்து பார்க்காதீங்க. இது வந்து ஒரு பிரியாணி, தளபதி கொடுக்குற நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பிரியாணி தான். ஸோ இது லாஸ்ட் படம் தான், என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம தளபதி நம்ம கூட உழைக்க, நம்மளுக்காக உழைக்க இங்கே வராது. ஸோ அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. வெற்றி நமது.
உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், மக்கள் சக்தி இருக்கும்போது பராசக்தி ஒரு ஆள் கிடையாது. ஸோ மக்கள் சக்தி எந்த சக்தியை போய் எந்த டிவியில் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நினச்சி நான் வேறு எதுவும் சொல்கிறேன். துப்பாக்கி விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வாங்கிட்டு இப்போ அவர் வந்து செய்யக்கூட போது போக்கிரியில் ஒரு சீன் வரும், துப்பாக்கி கீழே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் எடுத்து கொடுப்பாரு. ஆனால் புல்லட் வந்து தளபதி கையில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அவர்கிட்ட கொடுத்தது ஒரு டம்மி துப்பாக்கி, பட் தோட்டா எங்கள் கிட்ட தான் இருக்குது. அதனால வந்து துப்பாக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாருக்காக தளபதியோட பதவி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. தளபதிக்கு ஈக்குவல் யாருமே வர முடியாது. அதே போட்டு